Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் Creating an Inclusive School பேப்பர்லேருந்து யூனிட் 1ல் செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதனுடைய கான்செப்ட், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் எப்படி டெவலப் ஆச்சு, அதோட க்ரோத் என்ன, அதுக்கான என்ன ஆக்ட் அண்ட் பாலிசிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம். இப்போ வந்து அதனுடைய கான்செப்ட் என்ன, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக teacherscript.comல அவைலபிளாக இருக்கும். அதற்கான லிங்க்கும் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக அது என்ன கான்செப்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே கிளாஸ் ரூமில் போத் நார்மல் சில்ட்ரன் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் ரூமில் வந்து படிக்கணும். அதுதான் வந்து இங்கே இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய கான்செப்ட். தே லேர்ன் டுகெதர் இன் சேம் கிளாஸ் ரூம் in their neighborhood schools. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, it focuses on creating a learning environment that values and support every learners. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எபிலிட்டி என்ன, இதெல்லாம் பார்க்காம எல்லா லேர்னர்ஸ்க்குமே அது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அமையறது தான் வந்து நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, children with and without disabilities study together. குழந்தைங்க வந்து நார்மல் கிட்ஸாக இருந்தாலும் சரி, எனி டிசபிலிட்டிஸ் இல்லாமல் ஆர் வித் எனி டிசபிலிட்டிஸ் எப்படி இருந்தாலுமே அந்த குழந்தைங்க வந்து ஒரே கிளாஸ் ரூமில் படிப்பாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் மாடிஃபைட் டு மீட் ஆல் லேர்னர்ஸ் நீட். அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளுடைய தேவையும் பூர்த்தி செய்கிற விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய முக்கியமான அம்சம். அண்ட் இட் அவாய்ட் செக்ரிகேஷன், நோ செப்பரேட் ஸ்பெஷல் கிளாஸஸ். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஹிஸ்ட்ரியில், ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது காது கேட்காத குழந்தைங்களுக்கு தனியாகவும் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு தனியாகவும் இந்த மாதிரி தனித்தனி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் லெட் டு செக்ரிகேஷன். ஸ்கூல்ஸ் இருந்தாலுமே அவங்க செக்ரிகேட்டடாக இருந்தாங்க. தென் கேம் இன்டகிரேஷன், அதுக்கப்புறமா தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்தது. ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட ஃபீச்சரில் வாட் கம்ஸ் இஸ் செக்ரிகேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இட் ஆல்சோ எம்பசஸ் ஃபார் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். எல்லா குழந்தைங்களுமே ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதும் இதனுடைய ஒரு முக்கியமான ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய கோர் ஐடியா என்ன? வி ஷுட் சேஞ்ச் த சிஸ்டம் டு சூட் த சைல்ட், நாட் சேஞ்ச் த சைல்ட் டு ஃபிட் த சிஸ்டம். குழந்தைக்காக நம்ம சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணுமே தவிர சிஸ்டத்துக்காக குழந்தைய வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, குழந்தைய வந்து ஃபிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இதுக்கு யுனெஸ்கோ கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ளூஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் addressing and responding to diversity of need of all learners through increasing participation in learning, culture, community and reducing exclusion within and from education. எல்லா குழந்தைங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். எதுக்கு? லேர்னிங்கில், கல்ச்சரில், கம்யூனிட்டியில், எல்லா இடங்களிலும் என்ன டைவர்சிட்டி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் குழந்தைங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அண்ட் ரெடியூசிங் தி எக்ஸ்க்ளூஷன், எதுலேருந்து? எஜுகேஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறத கம்மி பண்ணணும். இதுதான் வந்து யுனெஸ்கோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷனாக பார்க்குறோம். அதனுடைய கீ இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கூல் மஸ்ட் சேஞ்ச் தேர் கண்டென்ட், டீச்சிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்விரான்மெண்ட். ஆல் சில்ட்ரன் ஷுட் லேர்ன் இன் த ரெகுலர் ஸ்கூல் சிஸ்டம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டு, மெத்தட் ஆஃப் டீச்சிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆல்சோ தி ஷேர் விஷன் ஃபார் ஈக்விட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன். எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வகையிலையுமே வந்துட்டு அவங்களுடைய விஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த யுனெஸ்கோ டெஃபினேஷனுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், எஜுகேஷன் ஃபார் ஆல் வெர்சஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்ஏ அல்லாத அதுக்கு முன்னாடி இன்டகிரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருந்தபோது வாட் தே வர் பி டெல்லிங், எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் அதிலிருந்து வந்தது தான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ நம்ம எஜுகேஷன் ஃபார் ஆல்லேருந்து எப்படி இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு வந்தோம், என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இல்லை எப்படி அந்த ட்ராவல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறதோடைய மெயின் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆவரேஜ் லேர்னர்ஸ். அதாவது ஒரு ஆவரேஜ் நாலேஜ் இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் கிடைக்கிற மாதிரி தான் வந்து இந்த எஜுகேஷன் ஃபார் ஆலோடைய ஃபோக்கஸ் வந்து இருந்தது. தே எம்பசஸ் சில்ட்ரன் வித் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ்.
ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இஎஃப்ஏவோட கான்செப்டாக இருந்தது. பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வரும்போது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி சைல்டு இன்க்ளூடிங் த டிசேபிள்டு சில்ட்ரன். எல்லாருமே, எல்லா லேர்னர்ஸுமே, அந்த 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே, வெதர் தே ஆர் நார்மல் ஆர் தே ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய ஃபோக்கஸ். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் ஃபார் ஆல் வந்து 6 to 14 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பேசிக் லிட்ரஸி கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மு. இந்த எஸ்எஸ்சி எல்லாம் வந்தது. அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ensures the participation of all learners. Again here the all becomes including the disabled children. அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ரெகுலர் ஸ்கூல்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட இம்ப்ளிமெண்டேஷன். இதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபன் இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் வந்து டிசேபிள்டு சில்ட்ரன் ஆர் தி சில்ட்ரன் தோஸ் ஹூ நீட் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்க எல்லாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிருச்சு. பட் இங்கே வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஆல் ஹியர் ரெஃபர்ஸ் டு ஆல். நிஜமாவே எவ்ரி ஒன், அந்த ஆல் இன்க்ளூட்ஸ் எவ்ரிபடி வித் ஆர் வித்தவுட் டிசபிலிட்டிஸ். Here the shift fell short of full inclusions. அதாவது இந்த இஎஃப்ஏ தட் இஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அங்கே அந்த ஆலில் வந்து தட் டஸ் நாட் இன்க்ளூட் டிசேபிள் சில்ட்ரன், ரைட்? ஸோ அது வந்து நமக்கு பெருசாக இன்க்ளூஷன் கொண்டு வரல, அது ஒரு ஷார்ட்டேஜாக இருந்தது. பட் இங்கே வந்து இந்த சாலாமான்கா கான்ஃபரன்ஸ் 1994 நடந்த போது தான் இந்த எஜுகேஷன் ஃபார் ஆலில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற வேர்டை வந்து கம்ப்ளீட்டாக தே யூட்டிலைஸ்ட் இட் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இந்த ஆலை இன்க்ளூட் பண்ணி தே ரியலி மேட் இட் ஃபார் ஆல். அதுதான் வந்து இந்த சாலாமான்கா கான்ஃபரன்ஸில் நடந்தது. ப்ரமோட்டட் ஃபுல் இன்க்ளூஷன். இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் இருக்கிற வேர்ட் ஆல் அப்படிங்கிற வேர்டோட கம்ப்ளீட் மீனிங் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் கொடுத்து தே பில்ட் அப் திஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் அ மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் இவால்வ்ட் அப்ரோச் தேன் எஜுகேஷன் ஃபார் ஆல். எஜுகேஷன் ஃபார் ஆலை விட ஒரு அட்வான்ஸ்ட் அண்ட் இவால்வ்ட் அப்ரோச் தான் வந்துட்டு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எதுக்கு தேவை, இல்லை இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இப்படி எதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சி, அந்த குழந்தைங்க எபிலிட்டியோடு பிறந்தாலும் எபிலிட்டி இல்லாமல் பிறந்தாலும் தட் சில்ட்ரன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரைட் டு கெட் த எஜுகேஷன். அந்த குழந்தைக்கு அதுக்கான கல்வி கிடைக்க வேண்டிய உரிமை வந்து கண்டிப்பாக இருக்குது. அது வந்து அந்த குழந்தையோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அப்படி இருக்கும்போது யூ ஆர் டிசேபிள்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லி நம்ம டினை பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நீட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் that is a constitutional right, fundamental right of every child. அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் செக்ரிகேட்டிங் அ சைல்டு வந்து அந்த ரைட்ஸை மீறுறது மாதிரி, தட் இஸ் அன் வயலேஷன். ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். நெக்ஸ்ட் இன்இக்விட்டி இன் ஆக்சஸ். See, over 40 million disabled children வந்து இந்தியாவில் இருக்காங்க. Still they are there and are still out of schools. Especially in rural areas, special schools are unavailable. So, இந்த ரூரல் ஏரியாவில் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் இல்லாத இடங்களில் வேறு வழி கிடையாது. These children has to get their education. அப்போ you need an inclusive educations. அதே மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாருமே, இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து அங்கே ஒரு தேவையாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபீஸிபிலிட்டிஸ். இப்போ நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுப்போம், அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனுக்கு? அப்போது யூ நீட் டு பில்ட் அப் அ நியூ ஸ்கூல் அக்கார்டிங் டு தயர் எபிலிட்டிஸ். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணால் கவர்மெண்ட்டோடைய ரிசோர்ஸஸ், அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ரைஸ் ஆகும். தே ஹாவ் டு பில்ட் 2 schools இன் பர்டிகுலர் ஏரியா, ஒன் ஃபார் நார்மல் சைல்டு அண்ட் ஒன் ஃபார் டிசேபிள்டு சைல்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய செலவுகள், அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹையர் ஆகும், டபுள் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரே ஸ்கூலுக்குள்ள 2 குழந்தைங்களையும் கொண்டு வந்துட்டா, போத் டேபிள் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் வரும்போது இட் இஸ் ப்ராக்டிக்கலி ஃபீஸிபிள் அண்ட் எக்கனாமிக்லி இட் வில் பி லோ. பில்டிங் செப்பரேட் ஸ்கூல் ஃபார் எவ்ரி டிசபிலிட்டி இஸ் காஸ்ட்லி அண்ட் அன்ரியலிஸ்டிக், ரைட்? நிறைய டிசபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து உங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மேக்ஸ் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ். இருக்கிற ரிசோர்ஸஸில் ஒரு பெட்டர் ஸ்கூல்ஸ் கொண்டு வரணும். அப்படிங்கும்போது ஒரு ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டிஸோட எல்லா குழந்தைங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா தட் பிகம்ஸ் ஈஸி.
Next comes our holistic development. Holistic development அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் grow together in inclusive classrooms. ஒரு ஏபிள்ட் குழந்தையும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தையும் ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய எபிலிட்டிஸ் வந்து டெவலப் ஆகும். மெயினாக சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். லைக் எம்பத்தி அண்ட் எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. தேர் ஆர் பீப்புள்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட், அவங்களையும் நம்ம இந்த சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கைண்ட் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எபிலிட்டிஸ் எல்லாமே இந்த குழந்தைங்க டெவலப் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமலோ இல்லை வந்து ஒரு அவங்க ஒரு ஷெல்குள்ளே அடங்காமல் தே வில் பி ஆல்சோ சோஷியலி ஸ்கில்டு பீப்புளாக டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் வந்து எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ். இந்த ஆட்டிடியூட்ஸ் குழந்தைங்க கிட்ட மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் எல்லா ஏஜ் பர்சன்ஸ்கிட்டையும் இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்து நம்மளால் நோட் பண்ண முடியும். இஃப் வி ஹாவ் அன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இட் என்கரேஜஸ் அ சப்போர்ட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கோத்தாரி கமிஷன் சப்போர்ட்டட் ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ இன்க்ளூசிவ் சிஸ்டம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் கோத்தாரி கமிஷன் வந்து தே ஹாவ் 1964 ஐ திங்க் அப்போவே வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் மச் நீடட் அண்ட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ன மாதிரியான சில கொள்கைகள் ஆர் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன இவங்களுடைய கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஹாவ் காட் 8 கீ பிரின்சிபல்ஸ். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு 8 கீ பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டுகெதர்னஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரே கிளாஸில் two different children when they are learning they'll have a mutual respect to each other. ரெண்டு பேரும் ஒன்றா வளருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அவங்கள சிஸ்டம் சொசைட்டிலேருந்து ஒதுக்க மாட்டோம். we will be able to accept even differently abled children. அந்த டுகெதர்னஸ் கொண்டு வரது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டின்னு வரும்போது எவ்ரி சைல்ட் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. அந்த குழந்தை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறது அதனுடைய தப்பு கிடையாது, இல்லை, இட்ஸ் பர்த். அப்படி இருக்கும்போது தட் சில்ட்ரன் ஷுட் நாட் பி டினைட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் ரைட்ஸ். அந்த குழந்தைகளுக்கான உரிமை எங்கேயுமே மறுக்கப்படக்கூடாது. அவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். Children with disabilities must actively take part in classroom activities. அவங்களுக்கும் வந்து classroom activitiesல equal participation கொடுக்கணும். And principle of acceptance, that is all learners including those from diverse or disadvantaged backgrounds must be welcomed and respected. இங்கே இருக்கும்போது that doesn't mean that inclusive educationல disabled children மட்டும் கிடையாது. It also includes disadvantaged backgrounds. அதாவது டைவர்ஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கிறது. இந்த சில்ட்ரன் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட், மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன், வல்னரபிள் குரூப் சில்ட்ரன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், நார்மல் சில்ட்ரன், இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் வென் தே ஆர் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா, வென் தே ஆர் அண்டர் ஒன் ரூஃப், அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற குவாலிட்டி வந்து குழந்தைங்க கிட்ட டெவலப் ஆகும். அதை கொண்டு வரது தான் இவங்களுடைய முக்கியமான இன்னொரு விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ஸ். இது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா செக்ரிகேஷன் ஷுட் பி அவாய்டட் அண்ட் இன்க்ளூஷன் இஸ் தி கோல். இவங்களுடைய மெயின் எய்ம் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கான காரணம் செக்ரிகேஷனை அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன தான் ஃபெசிலிட்டியோட ஒரு ஸ்கூல் கொடுத்து தனியாக அந்த குழந்தைங்களை வச்சோம் அப்படின்னா தட் அகெயின் வில் பில்ட் அப் ஒன்லி செக்ரிகேஷன். இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் ஏதோ பிளெஸ்டு மாதிரியும் அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற குழந்தைங்களாம் ஏதோ கர்ஸ்டு மாதிரியும் ஒரு பிம்பம் தோன்றிடும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ரிஜெக்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு இன்க்ளூஷன் கண்டிப்பாக தேவை. அதனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய ஒரு பிரின்சிபல். நெக்ஸ்ட் கம்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரியான டேலண்டல் இருக்கும். டீச்சிங் மெத்தட்ஸ், மெட்டீரியல், அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், டைவர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நெக்ஸ்ட் விஷயம். தட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு தகுந்த மாதிரி டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சிங் மெத்தடாலஜி, அதுக்கு தகுந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கணும்.
and principle of inclusion over exclusion. Education must remove barriers and promote fairness, not discrimination. நம்ம இங்கே கொடுக்க போகிறது எஜுகேஷன், எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி, நாலேஜ். அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இன்க்ளூஷன் தானே கொண்டு வரணும், உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் தானே கொண்டு வரணும், நம்ம சொசைட்டியில் இருக்கிற அன்வான்ட் பேரியர்ஸ் தானே ரிமூவ் பண்ணணும். பட் எஜுகேஷன் மூலியமாக நம்ம ஒரு பேரியரை எப்பவுமே பில்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ எஜுகேஷன் ஷுட் பிரிங் ஒன்லி அக்செப்டன்ஸ், இட் ஷுட் ப்ரமோட் ஃபேர்னஸ். ஆனால் டிஸ்கிரிமினேஷனை வந்து அது ப்ரமோட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யூ ஷுட் இன்க்ளூட் ஆல் த சில்ட்ரன் அண்டர் ஒன் ரூஃப். அதுக்காக இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இங்கே தேவைப்படுது. And the 8th one is principle of change. It's not about fixing the child but changing the education system to meet every child's need. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம். ஒரு சைல்டுக்காக சிஸ்டம் மாறலாமே தவிர சிஸ்டம்காக சைல்டை மாற்றக்கூடாது. அதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் சேஞ்ச்லேயே அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அவங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இல்லை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க எதுக்காக அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். So to conclude here, inclusive education is more than just a strategy. It's a belief in justice, equality and human dignity. It ensures every child feels valued, respected and included. By following inclusive principle, we build a compassionate, democratic and equitable education system. So inclusive education அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் இன் ஜஸ்டிஸ். அதுதான் நியாயமும் கூட. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிறத விட இது நியாயமாக மனசாட்சி விரோதம் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய மெயின் கான்செப்ட். ஒரு குழந்தையும் இட் ஷுட் ஃபீல் வேல்யூட் அண்ட் ரெஸ்பெக்டட். நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நாமளும் இந்த சொசைட்டியில் ஒரு அங்கம் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து குழந்தைங்களுக்கு வரணும். எங்கேயுமே நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம், நம்மளை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தோன்றக்கூடாது. இட் இஸ் மோர் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் ஈக்விட்டபிள் எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக மாற்றுறது தான் வந்துட்டு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய மெயின் மோட்டோ. ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் inclusive education concept, need, importance and principle, second topic from unit 1, creating an inclusive school. இதற்கான pdf link teacherscript.com-ல அவைலபிளாக இருக்குது. அதர் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Stay tuned, meet you soon in next video.